Hello viewers, welcome back to our YouTube channel. What a episode of காற்றுக்கனவெளி today. Yes, first half வந்துட்டு உண்மையிலேயே வெற்றிக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வெண்ணிலாக்கு ஸ்கோப் இருந்துச்சு. பட் ஓவராலா இன்னைக்குமே சூர்யாக்கு ஸ்கோப்பே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா அன்புச்செழியனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. வினோத் பாபு ஜஸ்ட் நேல்ட் இட். டிவிஇடி எப்படி அவர் எந்த அளவுக்கு கொண்டு போறாரோ அதே மாதிரி நீ காற்றுக்கனவெளியிலுமே அவ்வளோ அவருடைய பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் தான் வந்துட்டு வெண்ணிலாவுமே பைக்கில் கூட்டிகிட்டு வந்து இது வரைக்கும் விட்டுட்டு போறாரு. ஸோ அவருடைய போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வெண்ணிலாவுடைய கேரக்டர் ஸோ இன்னைக்கு அவ்வளோ பெரிய போல்ட்னஸ் டைலாக் அண்ட் ஆட்டிடியூட் வேற லெவல் வந்துச்சு. பிரியங்கா எனக்கு உண்மையிலே அவங்க கேரக்டர் செதுக்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்குமே சூர்யாவுடைய ஸ்கோப் இல்லைங்க. ஸோ லாஸ்ட்டாச்சும் அவர் ஏதாச்சும் பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு லாஸ்ட் வரைக்குமே பேசல. பட் நாளைக்கு ஏதாச்சும் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரிவியூ அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஏதோ அவரே வந்துட்டு பேசுகிற மாதிரி. பட் ஃபைனலாக சிவானியுடைய ட்ராக் எண்டு. ஸோ அஸ்வினி கேரக்டர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லியே நமக்கு நெகட்டிவாக தோண வச்சுட்டாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நாளைக்கு மாலை கட்டி வெண்ணிலா கிட்ட கொடுக்குற மாதிரி ப்ரிவியூ காமிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரீயூனியன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே டிவியில் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த ட்ராக்ஸ் பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக சீரியல் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க சீரியல் எக்ஸ்டெண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபேன் பேஜ் மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எக்ஸ்டென்ஷனுக்கான டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இந்த பேஸ் வந்து இந்த டிஆர்பிலேருந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே மறக்காமல் டிவியில் பாருங்கள். அப்போ தான் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். சேனல் சைட்லேருந்து நல்ல டிசிஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி கேரக்டர் அதாவது சிவானி கேரக்டர் இதோட க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ராக் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சூர்யா வெண்ணிலாவுடைய லவ் ட்ராக்கு, வெண்ணிலாவுடைய ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் சூர்யா வந்து அவங்க அம்மா சாரதா கேரக்டர். ஸோ அவங்கள வச்சுன்னு பேஸ் பண்ணி கொண்டு போனாலே போதும். ஓல்டு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நல்லா மூவ் பண்ணால் போதும். சேனல் சைட்லேருந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் சண்டே ஒரு நல்ல எடிட்டிங்கோட ஒரு ப்ரோமோ கொடுத்தாங்க அப்படின்னா இது மாதிரி கொடுத்தா மட்டும்தான் கேவியாலுமே சர்வே பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் வீக் டிஆர்பியுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ தொடர்ந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ஹோப் இந்த வீக் தான் மேரேஜ் எபிசோட்ஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த வீக்கான டிஆர்பி வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவும் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே மேரேஜ் ட்ராக்ஸ் வந்து நல்ல ரேட்டிங்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த மேரேஜ் ட்ராக்ஸ். பட் இந்த மேரேஜ் ட்ராக்குமே அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பார்ப்போமே. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.